ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஹால், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஹால் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற தேங்காய் நாரை வச்சு எப்படி டிஷ்வாஷ் ஸ்க்ரப்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நார் எல்லாத்தையும் செப்பரேட்டாக அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா சின்னசாக சிங்கிள் பீஸாக நல்லா பிரித்து க்ளீனாக பிரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த குட்டி குட்டியாக தூசி மாதிரி இருக்கும். அதை நம்ம செப்பரேட்டாக எடுத்து கீழே விழுந்துடும். அதை நம்ம செடியெல்லாம் வளர்ப்போம் இல்லைங்களா, பாட்டில், அந்த பாட்டுக்கெல்லாம் போட்டு வச்சோன்னா ஈரத்தன்மை மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறமா அந்த நாரை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா டைட்டாக சுற்றிட்டே வாங்க. சுற்றிட்டே வரும்போது நல்லா உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த மாதிரி அதை கூட ஜாயின் பண்ணி சுற்றிட்டே வரும்போது, அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்டிங்கில் சுற்றுனீங்களா, அதை அப்படியே ரவுண்ட் ஷேப்பாக சுற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் சுற்றும் போது என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு சுற்றினதில் 1-2 அப்படி வெளியே இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் சுற்றுறதோடு அதை சேர்த்து சுற்றுறீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த பிசுரெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக நல்லாயிருக்கும். அது மாதிரி நல்லா டைட்டாக உங்களுக்கு எவ்வளோ கைக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக எவ்வளோ பெருசாக வேணுமோ அது மாதிரி சுற்றிக்கோங்க. நான் 2 மாதிரி செய்ய போகிறேன். எங்கள் பாப்பாவுக்கு தகுந்த மாதிரி குட்டியாக ஒன்று, எனக்கு தேவைப்படுற மாதிரி ஒன்று. நான் மோஸ்ட்லி இதில் தான் பூஜை சாமான் விளக்குறது, பாத்திரம் எல்லாத்துக்கும் நான் இதை தான் யூஸ் பண்ணேன். நல்லா இப்படி சுற்றிருக்கேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா ட்ரிம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஊசி நூல் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம அரிசி மூட்டைலாம் வாங்கும்போது ஒரு நூல் வரும் இல்லைங்களா, அதில் பண்ணுங்கள். நான் வீடியோவில் நல்லா தெரியட்டுன்றதுக்காக கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வச்சுட்டு நல்லா அங்கங்கே ஒரு நாட் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற ஸ்க்ரப்பை விட இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டீல் ஸ்க்ரப்பெல்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம பாத்திரத்தில், தட்டில் எல்லாம் சைடில் மாட்டிக்கும், அது சாப்பாட்டில் விழுந்துருன்ற பயம் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுளாகவும் இருக்கும் நமக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். என்னோடய வாய்ஸ் ஓவரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.